श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம். देवद्विज गुरुप्राज्ञ पूजनं शौचमार्जवं ब्रह्मचर्यम् अहिंसा च शारीरं तपौष्यते। देवद्विज गुरुप्राज्ञ पूजनं शौचमार्जवं ब्रह्मचर्यम् अहिंसा च शारीरं तपौष्यते. இந்த 14வது ஸ்லோகத்தில் பெருமாள் இப்போ நம்ம ஸ்ரத்தா விரகிதம் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ஸ்ரத்தையில் குறைபாடு உடையது என்னது? ராஜசமான யஜ்ஞம். அதே மாதிரி எந்த யஜ்ஞம் டம்பத்துக்காக செய்யப்படுகிறதோ அது ராஜசமான யஜ்ஞம். அடுத்தது அபலா காங்ஷபிகி அப்படின்னு ஆரம்பித்து பயனை எதிர்பார்க்காமல் விருப்பத்துடன் ஸ்ரத்தையுடன் செய்யக்கூடிய யாகம் சாத்விகமானது. அதனால் இப்போ 3 பார்த்தோமா, சாத்விக யஜ்ஞம், ராஜச யஜ்ஞம், தாமச யஜ்ஞம். தாமச யஜ்ஞம்ன்றது என்ன? ஸ்ரத்தா விரகிதம், ஸ்ரத்தையில் குறைபாடுடையது. அதுபோல் இப்போது ஷாரீரம் தபஸ், 3 விதமான தவங்கள் என்ன? அதில் என்னது? சாத்விக தபஸு, ராஜச தபஸு, தாமச தபஸ் அப்படின்றத பற்றி இந்த அடுத்த 3 ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்க போகிறார். அதாவது சாத்விகமான தபஸ் என்னது? சரீரத்தினால சுத்தி, மனசனால் சுத்தி, அதுக்கப்புறம் என்ன? பிரம்மச்சரியம், செலிபஸியை கடைபிடிக்கிறது. பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தேவ த்விஜ குரு பிராஜ்ஞா பூஜனம் அப்படின்னு. அதாவது பிராஜ்ஞன்னு சொன்னால் ரொம்ப பெரிய பிராஜ்ஞனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு நினச்சோம். புத்திசாலி, நிறைய அறிவில் மிக்கோர். அதுபோல் பிராஜ்ஞ பூஜனம், இவர்களுடைய தேவர்கள், பிராமணர்கள், குரு, அறிவின் மிக்கோர், இவர்களுடைய பூஜையும். சௌச்சம், சௌச்சம் என்று சொன்னால் சுத்தமாக இருப்பது. ஆர்ஜவம், ஆர்ஜவம் என்றால் நேர்மை. நேர்மை என்றது எப்படி? எண்ணத்தை ஒத்த வாக்கும் செயலும், வாக்கினை ஒத்த எண்ணமும் செயலும், செயலை ஒத்த எண்ணமும் வாக்கும். இது ராமானுஜர் அடிக்கடி இதை தன்னுடைய உபன்யாசங்களில் சொல்லியாகும் சிஷ்யர்களுக்குன்னு நம்ம ஆச்சாரிய சாய்ச்சாகும். அதாவது எண்ணத்தை ஒத்த வாக்கும் செயலம். எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுபோல் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுபோல தான் நம்மளோட செயலும் பேச்சும் இருக்கும். சில சமயத்தில் நம்ம ஆச்சாரியர் ஏதோ ஒன்று யோசனை பண்ணி சொல்லிகிட்டே ஆகுமா, அப்படி மேலே மேலே வறுக்குமா. இப்போ பக்கத்தில் இருக்கிறவா கேட்காகுமா, மனசுக்குள்ளே நம்மாழ்வார் பாசுரம் போயின்னு இருக்குதோ அப்படின்னு ஆச்சாரியர் இப்படி முள்ள தலையை அசைச்சாகுமா. என்ன? அந்த நம்மாழ்வார் பாசுரத்தில் நம்மாழ்வார் தாமிரபரணி நதிக்கரைக்கு போகிறார். சாயங்காலம் ஆயிடுத்து, ஒரு 5:30 மணி 6 மணி வழக்கேற்றுற சமயம்தான். ஆனால் அவருக்கு ரொம்ப இருப்பு கொள்ளலை. பெருமாளை இப்போவே சாயங்காலமே பார்த்துடணும் அப்படின்னு தோணுறது. ஆனால் அவரால் என்ன பண்ணல, அவர் இருக்கிற அந்த புளிய மரம் பந்து பக்கத்தில் ஒரு பெருமாளுக்கு வழக்கேற்றி வச்சார். கொஞ்சம் நாழியாச்சு தாமிரபரணியில் காத்தார போய் மணலில் உட்காந்துட்டு வரலான்னு போனால், இவர் கண்ணெதிர்க்க ஒரு கொக்கு ஒத்த காலில் மடித்து நின்றுக்கிண்டு சாயங்காலம் அந்திமே ரொம்ப இருட்டு வரத்துக்குள்ளே கடைசியாக ஒரு சான்ஸ், ஒரு 2 மீனான ஆப்பிடுமா சாப்பிட்டுக்கலாம்னு அது குனிஞ்சுக்கிண்டு நிற்கிறது. இவர் பார்த்தார், இது என்ன இது ஏன் ஒத்த காலில் நிற்கிறது அப்படின்னு. கொக்கு ரொம்ப நாள் நின்றுன்னு இருந்தால் அதனுடைய ஆகாரத்தை பார்க்கறதுக்கு ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்கிற மாதிரி அது இன்னொரு மீனை பார்க்கறதுக்காக அது குனிஞ்சுக்கிண்டு பார்த்துட்டுருக்கோம். ஆனால் நம்மாழ்வாருக்கு என்ன வகுளாவர்ணர்னு சொல்கிறோமே, அவருக்கு என்ன பெரிய மனசில் யோஜனைன்னா, அதுவும் தன்னுடைய மனசை அதுக்குள்ளே ஏற்றி பார்க்குறார். அதுவும் நம்மளாட்டம்தான் இந்த கொக்கும் காத்துருக்குதோ, பெருமாளை இப்பயே பார்த்துடணும்னு அதனால தான் குனிஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நாராய், நீ என்ன பண்ணிட்டுருக்க? ஒத்த காலில் காலை மடக்கிட்டு நின்றுருக்கியா? என்ன போல தான் நீயும் கஷ்டப்படுறியா அப்படின்னு பார்த்து அதுங்கிட்ட சொல்கிறார். இது மாதிரி அங்கே இருக்கிற பக்ஷி இனங்களில் மனசை ஈடுபடுத்தி இப்படி பார்த்துட்டுருக்கார்.
இது முடிஞ்சிடுத்து, ரொம்ப இருட்டு வரப்போ வருது, கவிஞ்சுக்கிண்டு வருது. சரி நம்ம இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா அந்த வழக்கை வந்து தொட்டு பார்த்தா அது ரொம்ப சுடுறது. எப்போவுமே அப்படி தான். வழக்கு ரொம்ப நாள் ஏற்றி வச்சுருந்தா கார்த்தால 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் எரியறதுன்னா அந்த வழக்கு அதுங்களே சுடும், அந்த வழக்கு தொட்டால் கூட சுடும். அப்போ நம்மாழ்வார் என்ன மனசுக்குள்ளே நினச்சிட்டார் தான், ஓஹோ இந்த வழக்கு கூட பெருமாளை பார்க்கணும்னு நினச்சிட்டு அப்படியே தாபத்தினால இப்படி சுட பற்றிக்கிறதோ அப்படின்னு நினச்சி போகிறான். இந்த மாதிரி பாசுரங்களை நம்ம ஆச்சாரியர் அப்படியே மனசுக்குள்ளே அப்படி போயின்னு இருக்கும்போது அவர் இப்படி இருந்தால் அவருடைய வாக்கு ஏதோ ஒரு வார்த்தையில் ஒரு வார்த்தையாக பிரசங்காத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னாக்க பக்கத்தில் இருக்கவாள்லாம் கேட்டாகுமா, இந்த பாசுரம் மனசில் போயின்னு இருக்கோ அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ணி ஆகுமா, தலையை அசைச்சாகுமா. அது எப்படி அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் உபன்யாசத்தில் சொல்லி ஆகும். இதை அது என்னது, அது தன் மனசுக்குள்ளே இருக்கிற பூஜையை நேர்மை, பிரம்மச்சரியம், அஹிம்சா அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சரீரத்துக்கு ஏற்பட்டது. மனம் அதில் லயிச்சிருக்கு. அந்த எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும், எந்த எண்ண ஓட்டங்களை கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் அதில் என்ன இருக்குது, மனம் லயிச்சிருக்கு. அதனால தான் ராமானுஜர் என்ன சாதிச்சாகும்னு கேட்டால், நேர்மை என்னும் சொல்லும் பொழுது எண்ணத்தை ஒத்த வாக்கும் செயலும், செயலை ஒத்த வாக்கும் எண்ணமும், அப்புறம் வாக்கினை ஒத்த எண்ணமும் செயலும். அதாவது சிலப்போ வாயில் பேசின்னு இருக்கிறதும் செயலை செய்யறதும் இருக்கும். இது வந்து மூளையோட சிறப்பை சொல்லி கூட இந்த வார்த்தையை நம்ம புரிய வைக்க முடியும். சிலப்போ நம்ம வேகமாக எழுதிகிட்டே இருக்கோம்னு வைங்களேன், நிறைய மனசில் இருக்குது, அது அத்தனை எழுத்தில் கொண்டு வரணும்னா நம்ம நினைக்கிற வேகத்தை காட்டிலும் கை எழுத்து வந்து 2-3 எழுத்து தாண்டி மாற்றி எழுதும், தப்பாக எழுதி விடும். என்ன மீனிங்கே காணுமே, அவன் பொருள் இல்லாமல் எழுதுகிறாளோ அப்படின்னு இன்னொரு தடவை வாசித்து பார்த்தா அதை நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஆசை போட்டுட்டே வருது இல்லையா. வாய் நினச்சி பார்க்குறதுக்கு முன்னாடியே கை 2 எழுத்து முன்னாடி எழுதி விடுறது. அதனால் எழுத்துக்கள் இடம் மாறி பிழை உள்ளதாக மாறிவிடும். அப்போ என்னாச்சு, வாக்கினை ஒத்த செயலும் எண்ணமும் அப்படின்ற மாதிரி செயலினை ஒத்த வாக்கும் எண்ணமும் இங்கே வந்து என்ன பண்ணும், அதில் வந்து பிரசந்தமாக அதை பார்க்கலாம், பிரசஸ்தமாக அதில் பார்த்துடலாம். அதனால் நேர்மை என்பது என்ன, ஆர்ஜவம் சொன்னால் அந்த நேர்மை இது 3லும் மனோவாக்காயம், இது 3லையும் அது நேர்பட இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இத்தகைய தவம் என்னது, இத்தகைய சரீர சம்பந்தமான தவம் சாத்விகம் என்று கூறப்படுகிறது. சாரீரம் தப உஷ்யத்தே, இவை அனைத்தும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. அப்புறம் பெரியவர்களுக்கு பூஜை செய்வது, அறிவில் மிக்கோரை கொண்டு பூஜை செய்வது, தேவர்கள், பிராமணர்கள், குரு இவர்களுக்கு செய்யும் பூஜையும் சுத்தமான செயல்பாடும் என்னது, சாத்விகமான தவம், சரீரத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்விகமான தவம் என்று கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம பார்க்கலாம். श्रीकृष्णाय तुभ्यं नमः.